வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனை இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ். அதாவது நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு வடையை வந்து எப்படி இன்ஸ்டன்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வந்து பருப்பு வச்சு பண்ணுவீங்களே, உளுத்தம்பருப்பு இருக்கலாம், இல்லை கடலை பருப்பு இருக்கலாம், சில பேர் கொண்டக்கடலை வச்சுலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பருப்பு வகைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம டேரெக்டாக வந்து அவல் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த அவலை வச்சு எப்படி ஊற வைக்கணும், எப்படிலாம் ஊற வைக்கக்கூடாது சொல்லி தெளிவாக செய்முறையில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இன்ஸ்டன்ட் அவல் வடைக்கு தேவையான பொருட்கள்: அவல் 250 கிராம், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், இடித்த பூண்டு 8 பல்லு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, தயிர் 100 ml, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் வடை. நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு வடை பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி டைம் எடுக்கும். அதில் பர்டிகுலராக அந்த பருப்பை ஊற வச்சு அரைச்சி பண்ணுறதா ப்ராசஸ்ஸு முக்கியமாக. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் பண்ண போகிறதில்ல, ஈஸியான ஸ்டைலில் இந்த அவல் வச்சு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அவல் வந்து 2 விதமான அவல் இருக்குது. ஒன்று வந்து திக்காக இருக்கும், ஒன்று மெலிசாக இருக்கும். நான் இன்றைக்கி திக்காக இருக்க அவல் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவலில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஊற வைக்கிறோம். இந்த அவலை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டோன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இதே நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்க அவலை எடுத்து யூஸ் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஏன் கேட்டேன், ரொம்ப நேரம் ஊறினா அந்த ஃப்ளாட் அவல் வந்து தண்ணி ஆகிடும், உங்களுக்கு பிடிக்க வராது. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு அவல் நல்லா ஊறி இருக்கா சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கெட்டியான பக்கம் வந்துருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீதி உள்ள அவலை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா ஸ்டெயின் பண்ணுறேங்க. அதே டைமில் ரொம்ப நாள் ஊறக்கூடாது, ரொம்ப நாள் ஊறினாலும் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது அவல். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி. இந்த வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாக போடலாம். நான் 2 நம்பர் சொல்லிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 வெங்காயம் கூட போட்டலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு போட்டிருக்கோம். இந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட் வேணும், அதனால தான் அந்த அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கேன், இடித்த பூண்டு தோலோடு இடித்து போடுங்க, வெறும் பூண்டு போட வேண்டாம். அதுக்கப்புறம் உப்பு, தயிர் வந்து கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக இருந்தால் தான் அந்த வடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் புளிப்புத்தன்மைக்காக தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தண்ணி போட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரெடியான பிறகு சீசனிங், அதாவது உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையை பால் மாதிரி பிடிங்க. பிடிச்ச பிறகு உள்ளங்கையில் எப்படி நீங்கள் வடை தட்டி போடுவீங்க அதே மாதிரி தட்டிட்டு ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் இந்த அவல் வடை ரெடி. இந்த வடை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் மசாலா வடை பண்ணும்போதோ இல்லை மெது வடை பண்ணும்போதோ அடுத்த ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் இந்த வடை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த எண்ணெயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் டெம்பரேச்சர் செக் பண்ணி போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போட்ட உடனே கலர் மாறிச்சுன்னா ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அவள் அப்படியே சாப்பிட்லாம், ஆனால் இருந்தாலும் கிறிஸ்பியாக வர்றதுக்கு கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வடை ஃப்ரை பண்ணும்போது அந்த பபுள்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்களா, அது அப்படியே கம்மியாகிடுச்சுன்னா அப்போ கரெக்டாக வடை வெந்து வருதுன்னு அர்த்தம். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு.
இது அப்படியே கொஞ்சம் கெட்டியான தேங்காய் சட்னி அப்படின்னா கார சட்னி கொத்தமல்லி சட்னி சாப்பிட்டா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அவல் வடை எப்படி பண்ண தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், அது மட்டும் இல்லை நல்லா முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகணும், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.